ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கறி வாங்க போகிறோங்க. கோழிக்கறி வாங்க போனால் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து கோழிக்கறி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அந்த கடைக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் வண்டிகள்லாம் இருக்குது. இங்கே வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அது என்ன ஆர்ப்பாட்டம்னு தெரியல. ஆனால் காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாகவே இருக்குங்க. நல்லா சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கோம். இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி கார்னர் ரோடு இருக்குல்ல, டிவிஎஸ் ஸ்டூடியோ, அது பக்கத்திலே இந்த கடை இருக்கு. இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் கொடுக்குறத விட இங்க கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த குட் ஷெப்பர்ட் வேர்ல்ட் பிரேயர் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்கு. இந்த சர்ச் வந்து நிஜமாலே செம்மையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு இந்த சர்ச், பாருங்க. இப்போ நாங்க போக வேண்டிய இடம் வந்து இங்க பாருங்க. கடைசியில பார்த்தா அந்த கடையை மூடிக்குங்க. இந்த கறி சாப்பிடலான்னு வந்தேன், கறியே இல்லைங்க. வேற கடைக்கு போலாமான்னு பாக்குறேன், பார்ப்போம். கடையே மூடிதான். இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்ப டிப்ட் கேட்கிற நிலைமை ஆயிடுச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் எங்கேயும் கிடைக்கல. மளிகை கடையில் போய்ட்டு ஒரு 5-6 முட்டையை வாங்கிட்டு வந்து இப்போ முட்டை கிரேவி செய்ய போகிறாங்க. என்ன பண்ணுறது, வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டேன், மீன் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். வீட்டில் வந்து மீன்லாம் வாங்கிட்டு வராத அப்படின்ட்டாங்க. சரி தொட்டிக்காய்க்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மளிகை கடையில் போய்ட்டு ஒரு 5-6 முட்டை நல்லா ஃப்ரை பண்ணி இது ஒரு சைடிஷ் மாதிரி பண்ணி சாப்பிட போகிறோம். என்னன்னு தெரியல, நான்வெஜ் இல்லாமலே சாப்பிட முடியல. நல்லா சரியில்ல என்னோட ஆமாம் வந்து வேறு ஏதாவது பேசுகிறா, பேசு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். அவ்வளோதாங்க, இதுதான் வாழ்க்கை.